வா வெளியே போய் நம்ம ஃபேவரட்டான ஆப்பிள் பழத்தை எடுத்துட்டு வந்து சந்தோஷமா படுத்துக்கிட்டே சாப்பிடலாம். அப்படி சொல்லிக்கிட்டே ரெண்டு காகங்களும் அவங்களோட ஃபேவரட்டான ஆப்பிள் மரத்து பக்கத்துல வந்தாங்க. நிறைய பனி பொழிஞ்சிருந்ததுனால அந்த ஆப்பிள் மரத்துல இருந்து நிறைய பழங்கள் அழுகி போய் வீணா போய் இருந்துச்சு. சில பழங்கள் பனியிலேயே ரொம்ப உறைஞ்சி பாறை மாதிரி இறுகி போய் இருந்துச்சு. கவலைப்படாத ராணி, மேல உள்ள ஒரு பழம் பனியில உறைஞ்சுதான் போயிருக்கு. அத நான் ஏன் அழகால கொத்தி உனக்கு எடுத்து தரேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காளிக்காகவும் அந்த பழத்தை கொத்துறதுக்காக மேல போச்சு. தான் அழகாக கொத்தும் போது அது ரொம்ப ஹார்டா இருந்ததுனால தன்னோட அழகுல இருந்து ரத்தமே வந்துருச்சு. தன்னோட சோம்பேறித்தனத்தால தன்னோட வீட்டுல ஏற்பட்டிருந்த விரிசலை கூட சரி செய்யல அப்படின்றதுனால பனிகள் அந்த வீட்டுக்குள்ளேயே பொழிய ஆரம்பிச்சுது. கோமலும் தன்வியும் குளிர்காலத்துல தங்களை பாதுகாக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே சேர்த்து வச்சுட்டு தங்களோட வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க.